no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தேமுதிகவுக்கு 10 கொடுத்தது, விசிகாவுக்கு 8 கொடுத்துருக்காங்க. 10 நிச்சயமாக விசிகாவுக்கு கொடுத்துருக்கலாம். விசிகாவுக்கு 8 கொடுத்தது காரணமே பிரேமலதாவுக்கு 10 கொடுக்க போகிறதுனால தான். நீங்கள் அடிமைத்தனமாக அடையாளம் இழந்து போய் 5 சீட்டு 6 சீட்டு உங்களை சுருக்கிட்டீங்க, அது அவங்க பிரச்சனை. ஆனால் ஒரு சின்ன கட்சி 0.4% வச்சிருக்கிற ஒரு கட்சி 10 வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மிரட்டி 10 வாங்குறாங்கன்னா அது சாமர்த்தியம். பிரேமலதா நான் உண்மையிலேயே அவங்கள பாராட்டுவேன் சார். தேமுதிகவுக்கு தான் ஜாக்பாட்டா சார்? ஆமாம், ஆனால் தேர்தலில் வெல்ல மாட்டாங்க. வருத்தப்படுவார் ஸ்டாலின். எதுக்கு உங்களுக்கு 10 கொடுத்தோம். விசிகாக்கு விஜய் கூட கூட்டணி தான் நாங்கள் போகிறோன்னு போயிருந்தா இவங்க என்ன ஆயிருப்பாங்க. 2 தடவை வாய்ஸ் ஆஃப் காமன் இது போகிறது, ஆஃபீஸ் போகிறது, விஜயை பார்க்கறது, ஆதவை கட்சி ஆஃபீஸ் வர வைக்கிறது, அந்த நிர்வாகிகளோட சந்திக்கிறது, இப்படியே பண்ணியிருந்தால முடிஞ்சிருக்கும். திமுக கொடுத்துருப்பாங்க சார். மிரண்டு போய் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10வது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவர்கள் இல்லைன்னா அவங்க ஒன்றும் இல்லை. இவங்க எல்லாம் சேர்ந்தோம் 32-34% தான். மீதி ஒரு 12% வந்ததில்ல, அது தேர்தல் நேரத்தில் வருகின்ற உளவியல் தாக்கம். அதுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் காங்கிரஸ், இந்த இடதுசாரிகள், விசிகாலாம் சேர்ந்து இவங்களோட இருந்தால் தான் ஸ்டாலின் தவறாரு விடியல் தர போறாருன்னு. அப்போ இவங்க எல்லாம் வெளியில போனாங்கன்னா லைட்டே அணிஞ்சிடும். இன்னைக்கு பாட்டு மாறிடுச்சு சார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தவறாரு விடியல் தர. இப்போ ஸ்டாலின் தொடரட்டும் ஸ்பீடு குறைஞ்சிச்சு பாருங்க. 140 சீட்டு நின்னோருங்க கமலஹாசன். நம்மளுக்கு எம்பி இருக்கு, கூட இருக்கிற 6 பேருக்கு என்னன்னா நமக்கு என்ன. வைகோ தேர்தலை புறக்கணிச்சார் 2011. அதே பைத்தியத்தை இவரம் பண்றாரு. ஏன் 6 பேருக்கும் 6 உதயசூரியன் நிற்க வைங்களா? 6 பேரும் எம்எல்ஏ தான் இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன கட்டு போகுது? இவனால சொல்றாரு டார்ச் லைட் சின்னத்துல 40 லட்சம் ஓட்டு வாங்கணும். இப்போ சின்னமே, இப்போ அந்த சின்னமே இப்போ மட்டும் நான் போகாம தானே போகுது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தேர்தல் அறிக்கையில். நீங்கள் 3 சிலிண்டரு ஃப்ரீனா நம்புவான், நீங்கள் சிலிண்டர் 1 ஃப்ரீனா கூட நம்ப மாட்டான். ஏன்னா சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னா அதே தரலன்னு. இவர் அதை இதில் இருக்கிற மைனஸ்லாம் அங்கே பண்ணிட்டாரு. 7.5% நீட்டை 10% ஆக்குன்றாரு. மாணவர்களுடைய கல்வி கடன் வந்தவுடனே ரத்து பண்ணுவேன்றார். பெண்களுக்கான அதிக திட்டங்கள், விலையில்லா வாகனம், தொழில் தொடங்க நிதி, மது கடைகளை குறைக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. இது எல்லாமே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். பாஜக என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு தொகுதி மேட்ரு இல்லை, இடங்கள் தான் மேட்ரு. இடங்கள் தான். அப்போ நாங்கள் ஜெயிக்கக்கூடியதாக கொடுப்போம், டபுள் டிஜிட் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு. 27 கொடுத்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா 20க்கு ஆள் இருக்குது, 7க்கு ஆள் இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? ஆள் மட்டும் ஆளுக்கு ஆள் ரெடி பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் கடன் வாங்கிக்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்து வாங்க, இதுலேருந்து வாங்க, அதுலேருந்து வாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு. ஸோ அதாவது காங்கிரஸில் இருக்க ஒரு புள்ளிகளுக்கு தேவைக்காவல சீட்டு தராங்க. அப்புறமா அவங்க அங்கே போயிடுவாங்க, காங்கிரஸ்கே போயிடுவாங்க. காங்கிரஸ் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணியிலிருந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே இடங்களை குறைச்சிருந்தாங்க. விசிகாவுக்கு மட்டும் 2 எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. நியூ கம்மர் தேமுதிகவுக்கு 10, குறிப்பாக ஏவாவேலு 10ன்னு சொல்லி தான் இந்த கூட்டணிக்குள்ளார கூட்டிட்டு வந்ததாகவே தகவல். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவுக்கும் சீட்டெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன்லாம் போச்சு. அதையெல்லாம் மீறி தேமுதிகவுக்கு 10 கொடுத்துருக்காங்க, விசிகாவுக்கு 8 கொடுத்துருக்காங்க. என்னதான் சார் திமுக கூட்டணியில் நடந்திருக்கு? குறிப்பாக சோஷியல் மீடியாவில் பலரும் தேமுதிக 2 கட்சியுமே சீண்டாமல் போயிருந்தா அந்த கட்சி அழிஞ்சு போயிருக்கும், தேவையில்லாமல் தேமுதிகவுக்கு ஸ்டாலின் ஆக்சிஜன் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற டோனில் திமுக காரங்களே எழுதுறாங்க. தேமுதிகவுக்கு 10 கொடுத்தது, அதுக்கு திருமாவுக்காவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற டோன்ல அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணியில்? ரிஷிவந்தியம், ஆம்பூர், இந்த மாதிரி பல தொகுதிகள் திமுக வெயிட்டாக இருக்கிற தொகுதிகளே நம்ம அன்னைக்கு பட்டியலாக கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. பிரேமலதாவை பார்த்து இந்த தோழமை கட்சிகள், அப்படி தானே அவங்க பேர் வச்சுக்கினாங்க, தான் தோழமைக்கு நல்லா பண்ணார் அவர், கற்றுக்கணும். தோழமை கட்சிகள் முதல்ல 2019 இவர்கள் 2017-18 பீரியடில் கலைஞர் மறைவு டைம்லேயே ஒன்று சேர்றாங்க. அப்போ இவருக்கு பிரச்சனை இருந்ததில்ல ஸ்டாலினுக்கு. ஆமாம், இவரை யாரும் அங்கீகரிக்காத ஒரு நிலைமை. இவர் ஜெயிச்சாதான் அப்படின்ற மாதிரி உயிர் மூச்சு விட முடியுன்றது. அந்த நேரத்தில் இவருக்கு மரியாதை கொடுத்தது யார்? மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தானே, காங்கிரஸ் தானே. இவர்கள் தானே போராட்டங்கள்லாம் கூட நின்று ஒரு மாசை கிரியேட் பண்ணி உங்களுக்கு 2019 பெருவெற்றி. திமுகவுக்கு வேல்யூ அடிஷனாக இருந்தாங்க அந்த காலங்களில், எல்லா காலத்துலையும். இன்னொன்று, ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னது பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் இவங்களுக்கு கொண்டு வந்தது.
அப்போ அந்த மாதிரி இருந்த காங்கிரஸையும் தோழமை கட்சிகளையும் திமுக கபலீகரம் செய்து வந்தது அப்படின்றது பண்ணிக்கிட்டே இவர்களை வச்சே பாஜக வந்து அதிமுக கபலீகரம் பண்ணுதுன்னு சொல்ல வச்சாங்க. பாஜக உள்ளே வந்துரும்னு இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இவங்களுக்கு சீட்டை குறைக்கிறதுக்கு பாஜக உள்ளே வந்துடும்ன்றதை இவங்களுக்கே திமுக சொல்லி கொடுத்துச்சு. எங்கள் விதியை எங்களுக்கே காமிக்கிறீங்களான்ற கதை. இன்னொரு பக்கம் இந்த தோழமை கட்சிகள் 2021 உஷாராயிருக்கணும். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் மக்கள் நல கூட்டணியை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். திமுகவோட கூட்டணியாக இருந்தாலும் மக்கள் நல கூட்டணி திமுகவோட கூட்டணி அப்படி மெயின்டைன் பண்ணிடணும். அந்த ஒற்றுமையை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்போ திமுகவுக்கு அது நெருக்கடியை உண்டு பண்ணியிருக்கோம். திமுகவுக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த கட்சினாலும் இவர்கள் வந்து ஒரு பெரிய அணி, இவர்கள் வந்து தனின்ற மாதிரி கொண்டு போயிருக்கணும். பண்ணலை. திமுக அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை நல்லா பண்ணுச்சு. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பண்ணாங்க. திமுக 2021 இவர்களை கவிழ்த்த பொழுதே இவர்கள் உஷாராகி இருக்க வேண்டும். 6-6க்கு சுருக்குனாங்க எல்லாரையுமே. அப்போ சுருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நியாயமான கோரிக்கை, நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, ஜெயிச்சே ஆகணும்னாங்க. சரி, இவங்க பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு இவர்கள் கட்சியை அவர்கள் கையில் எடுத்து எல்லா விதத்திலும் அந்த கட்சிகளை முடக்குகிற வேலையை பண்ணாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் தனித்தனியாக ஆளை பிடிக்கிறது, எம்எல்ஏக்களை தங்கள் கைக்குள்ள வச்சுக்குது, அவர்களுக்கு மட்டும் சலுகை காமிக்குது. இந்த ஸ்லீப்பர் செல்ஸா சார்? ஸ்லீப்பர் செல்ஸாக மாற்றுக்கிற வேலையை பண்ணாங்க. இப்போ நீங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்துட்டிங்கன்னா கனகராஜ், இந்த அருணன், யார் மெயின் மீடியேட்டர் வந்து சு வெங்கடேசன் தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் வந்து இவங்க ஒவ்வொரு கட்சியிலும் இப்போ இங்கே வந்து ஆலு ஷானவாஸ், வன்னியரசு, அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே சிபிஎம்முக்கு நேஷனல் செக்ரட்டரியேவே வந்து வைகோ வச்சு நெருக்கடி கொடுத்தாங்களே சார். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி காங்கிரஸை ராகுல் வந்து தாவேகா கூட இணைக்கணும்னு கூட்டணி போகணுன்னு எப்படி முயற்சி எடுத்தாரோ, இவர்களுக்கு பெரிய பிரச்சனையை ராகுல் கொடுத்தாரோ, ராகுலையே ஓரம் கட்டுற அளவுக்கு சிதம்பரத்தை வச்சு சோனியாவை பிடிச்சி காலி பண்ணாங்க. ஆமாம், ராகுலுக்கு வந்து கிட்டத்தட்ட ராகுலை ஓரம் கட்டினாங்க. அதே டெக்னிக்கை சண்முகம் இடம் பிடிச்சார். ஓகே, ஆமாம், எனக்கு தன்மானம் இருக்குது, இவ்வளோ சீட்டு தான், ஒரு சீட் 6 சீட்டு அப்படியே கொடுங்க, இல்லை நாங்கள் யோசிக்கிறோன்ற மாதிரி. அப்போது சண்முகத்தை அடக்குவதற்கு எங்கே பிடிக்கிறது? பொலிட் பியூரோ மெம்பர் கே பாலகிருஷ்ணன், கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், இவர்களெல்லாம் பிடிச்சி ப்ளஸ் சு வெங்கடேசன் உள்ள வச்சு எம்ஏ பேபி அகில இந்த பூச்சாலை வர வச்சு அவர் வந்து இவருக்கு அதே பூச்சாண்டியை காமிக்கிறார். பாஜக பூச்சாண்டி, பாஜக வந்துடும், மதசார்பற்ற சக்தி ஒன்றும் 5 கொடுக்குறாங்களா 6 கொடுக்குறாங்களா வாங்கிக்கிங்க, நீங்கள் என்ன முரண்டு பிடிக்கிறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து 2 சிபிஎம் எம்பி டெல்லியில் இருக்காங்க சொல்ல வச்சு அதுக்கப்புறம் சண்முகம் வந்து அந்த மனநிலைக்கு போகிறாரு. ஆனாலும் சண்முகம் விடாப்பிடியாக தான் இருந்தார். இந்த தகவலை சிஎம்க்கு சொல்லிட்டாங்க. சிஎம் வர வச்சுட்டு அதான் பேசிட்டோமே 5 தான் அப்படின்னு. இல்லைங்க 6, இல்லை 5 தான், நீங்கள் வேணால் போய் மறுபடியும் கூட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் சண்முகம் வந்து என்ன பத்திரிகையாளர்கள் என்ன பேசணும்னு தெரியாமல் பதில் சொல்லிட்டு போய் சும்மா நாமிக்கா வாசல் கூட்டம் நடத்திட்டு மறுபடியும் வந்து இதில் வெற்றி யாருக்குன்னா சண்முகத்துக்கு எதிராக இருக்கிற அந்த செயற்குழு டீமுக்கு. ஓகே, இதில் நான் இந்த சிதம்பரம் தொகுதியை கண்டிப்பாக கே பாலகிருஷ்ணன் ட்ரை பண்ணுறாருன்னு நேற்று ரொம்ப தோழர்கள் என் லைனில் வந்தாங்க. தோழர் ரொம்ப அருமையாக ரொம்ப வரவேற்பு அந்த என்னுடைய அந்த ட்வீட் இதுக்கெல்லாம். எப்படி நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே போடுறாரு, யார் அவருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் எக்ஸ் சிபிஎம் மெம்பர்னு அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப பேருக்கு தெரியாது. அதனால் யார் அவர் இந்த மாதிரி போட்டால் பல மாவட்டங்கள் இருந்தெல்லாம் தொழிற்சங்கத்தில் இருந்து அதெல்லாம். இது என்னன்னா சிதம்பரம் தொகுதியை கேட்கலையா? ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் சொன்னதுனால சிதம்பரம் தொகுதியை கேட்கல அப்படின்னு. இந்த மாதிரி அநியாயங்கள் கட்சிக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாமல் திணறவங்க நம்மள்ட்ட பேசும்போது நம்ம பதிவு பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இது ஒன்று. அப்போ சிபிஎம்மை அந்த மாதிரி காலி. ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா 2021 நீங்கள் உஷாராயிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மக்களுக்கான கட்சியாக எல்லாருமே இயங்கியிருக்கணும், மக்கள் பிரச்சனைகளில் இயங்கியிருக்கணும். ஆனால் திமுக அவங்கள என்ன பண்ணுச்சு? உங்கள் மண்டையே கழுவி ஆட்சியுடைய அவலங்கள்லேருந்து விலைவாசி உயர்வுலேருந்து எந்த ஒரு விஷயம், ஒரு லாக்அப் மரணமாக இருக்கட்டும், ஒரு ஆணவ கொலையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், ஒரு முறைகேடு, ஒரு ஊழல் புகார் வருது, ஒரு ரெய்டு வருது, எல்லாவற்றையுமே திமுக குரலாக இவங்களே பேச வச்சாங்க. குறிப்பாக இந்த அரசின் தோல்விகளை வந்து எதிர்க்கட்சிகள் சிபிஐ சிபிஎம் திரும்ப ஒரு வேற எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிருக்கணும். சாம்சங் ஊழியர்கள் இப்போ சாம்சங் பிரச்சனை எப்படி சிபிஎம் பண்ணாங்களோ அதே மாதிரி வேங்க வேலை திரும்ப பண்ணியிருக்கணும். அனகாபுத்தூரில் வந்து சிபிஎம் வந்து ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து கோர்ட் மூலியமாக நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து திமுக அதுக்கு வந்து முட்டுக்கடை போட்டாங்க. இந்த மாதிரியான பல்வேறு இஷ்யூவை போக்குவரத்து தொழிற்சங்கம் போராட்டம், மின்சார வாரியம் இருக்கிற அந்த பிரச்சனைகள், டாஸ்மாக் பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தது யார்?
சிபிஎம் தொழிற்சங்கம் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. திருச்செல்வமா சார்? திருச்செல்வன். அதுக்கப்புறம் அவர் என்னன்னாரு? அமைதி ஆயிட்டார் அவர். அமைதி ஆக்கப்பட்டார். அப்படி தொழிற்சங்க தலைவர்கள் யாரையும் பேச விடாமல் எல்லாவற்றையுமே கட்சி டாமினேஷன் பண்ண நேற்று ஒரு முக்கியமான தோழர் ஒருத்தர் இன்னொரு தோழர்கிட்ட சொன்னதாக எனக்கு தகவல். இவர்கள் இப்படி பண்ணி நம்ம தொழிற்சங்கம்லாம் போச்சு. ஓகே. இன்றைக்கி தொழிலாளர்கள் எல்லாருமே பெரும்பாலும் தொழிற்சங்கன்றது அப்படியே டல்லாகிட்டே போகுது. மெம்பர்ஷிப் ரினியூவல் பண்ண மாட்டேங்கிறான், சந்தா கட்ட மாட்டேங்கிறான், வேறு இதுக்கு போகிறான், ஜாதி அமைப்புகளெல்லாம் போகிறான். நீங்கள் நல்லா பாருங்கள், நேற்று இவர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அவங்க கட்சியில் இருக்கிற வி மீனாட்சி சுந்தரம், முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர். ஆமாம். அவர் ஒரு இது எழுதியிருக்கார், ஒரு பதிவு போட்டிருக்கார். சிபிஎம்ஐ வீழ்த்துவதும் இந்த வீழ்த்துறதுலாம் நீங்கள் பாஜகவுக்கு ரூட் போட்டு கொடுக்குற மாதிரி ஆதிக்க சக்திகளை வலுவளிக்கிற வேலையை திமுக செய்கிறது. அதிகமாக கொடுக்கலாம்னு பரவாயில்ல சார், அந்த 6 2 லெஃப்ட்டுக்குமே கொடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் கலைஞர்கிட்ட ஒரு ஜனநாயகம் இருந்தது, ஜனநாயக இயக்கங்களை அழிக்காமல் பார்த்துக்கிட்டார். அது என்றைக்கு இருந்தாலும் அவருக்கு யூஸ் ஆகும் தெரியும். நீங்கள் சிபிஎம் சிபிஐ எல்லாம் வலுவாக வச்சுக்கிட்டிங்கன்னா பாஜக விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அங்கே இது பண்ணிக்கிட்டே இங்கே இவங்களை காலி பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆயுதங்களை நீங்களே கீழே போடுறீங்க. எஸ், கலைஞருக்கு இந்த பாலிடிக்ஸ் தெரியும். அப்போ இந்த வேலையெல்லாம் இவர்கள் தங்களுடைய அந்த இதை விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு பெண்ணியூர் கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றம்னு வருத்தப்பட்டு சட்டமன்றத்தில் பேசினார்னு நினைக்கிறேன். அதை உருவாக்குற வேலையும் பண்ணுவார், வருத்தமும் படுவார். இன்றைக்கி சொல்கிறாருல, வரலாறு உங்களை பேசும்னு கமல்ஹாசன். ஆமாம். சேம் இதே மாதிரி 1998 ஒரு தொகுதி தான் எம்பி தொகுதி தருவேன் கலைஞர் நெருக்கினார் சிபிஎம். அப்போ சிபிஎம்லாம் வலுவாக இருந்த நேரம். மற்ற குறிப்பிட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டில் முன்னேறிட்டு வந்துருந்த சிபிஎம் சங்கரையா பொதுச் செயலாளர் மிக கடுமையான நெருக்கடி கொடுத்தாரு. அப்போது நெருக்கடி கொடுத்தப்போ சங்கரையா மேலே உள்ள கடுப்பு எல்லாம் சேர்த்து ஒரு எம்பி சீட்டு தான் தருவாங்க. இப்போ பழனியும் மதுரையும் ஏதோ ஒன்று கேட்டாங்க, கோவை பழனியா ஏதோ ஒன்று கேட்டாங்க. ஒன்று தான் தரேன்னொன்னே அன்றைக்கி என்ன முடிவு எடுத்தாங்கன்னா 2 சிபிஎம் நிற்கிறது, 37 ஆதரிக்கு. ஏன்னா அன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி, வாஜ்பாய் பிரதமர் ஆனார்ல அது. அதனால் 2 நிற்கிறோம் தனியாக, நீங்கள் எங்களை 1 தான் தரேன்றீங்க, அதனால் உங்கள் கூட்டணி நாங்கள் இல்லை, வெளியே போய் 2 நிற்கிறோம். 1 மீதி 37 இடத்துல திமுக ஆதரிக்கிறோம். உடனே கலைஞர் நெகிழ்ந்து போய் வரலாறு உங்களை வாழ்த்தும் அதுன்னு உருட்டினார். சேம் அதே உருட்டு இப்போ கமல்ஹாசனுக்கு உருட்டியிருக்காப்புல. யார் இவர்? இதில் என்னென்னா இவர்களுடைய பவர் தெரியல, இவர்களுடைய ஒற்றுமையின்மையினாலேயே இவர்கள் காலியானாங்க. எப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் திமுக வளைச்சி போட்டுச்சோ, அவர்களுக்கு சாதகமாக ஆக்குச்சோ, அதே மாதிரி இந்த கட்சிகளுக்குள்ள இதையும் சாதகமாக்குனதோட விளைவு இவர்களுடைய மரியாதை மக்கள்கிட்ட போயிடுச்சு. ஓகே, இவர்களுடைய போராட்ட குணம் போச்சு, இவர்கள் எந்த விஷயத்தையும் தைரியமாக முடிவெடுக்கிற இது போச்சு. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இவர்களை கட்டுப்படுத்தி கைக்குள்ள வச்சுட்டாங்க. ஓகே, இன்னைக்கு பிரேமலதா 10 சீட்டு வாங்குறாங்க. நான் உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி விசிகாவுக்கு வந்துடுவோம் சார். விசிகாவுக்கு இப்படி சார் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, 8 கொடுத்தாங்க, இரட்டை இலக்கத்தில் கேட்டாங்க, 12 நின்னாங்க, 10வது கொடுங்கன்னு கேட்டாங்க, 8க்கு ஓகே பண்ணியிருந்தாங்க. 10 நிச்சயமாக விசிகாவுக்கு கொடுத்துருக்கலாம். விசிகாவுக்கு 8 கொடுத்தது காரணமே பிரேமலதாவுக்கு 10 கொடுக்க போகிறதுனால தான். ஓ, கூட்டணியில் 2வது பெரிய கட்சி விசிகா தான் நிச்சயமா. அதனால் 17% மேலே இருக்கிற பட்டியலின மக்கள் இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி அவர்கிட்ட அதெல்லாம் காலி ஆகிட்டு போயிட்டு இருக்குன்றது வர தேர்தல் தெரிவிக்கும். அப்போது இருந்தாலும் காங்கிரஸுக்கு அடுத்து பெரிய கட்சினால நீங்கள் பிரேமலதாவுக்கு 10 கொடுத்து இவருக்கு 6 கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது ரோஷம் வந்துடுமோ அப்படின்ற பயம் வந்ததுனால அவருக்கு 8 கொடுத்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரேமலதா நான் உண்மையிலேயே அவங்கள பாராட்டுவேன். ஓகே, நீங்கள் அடிமைத்தனமாக அடையாளம் இழந்து போய் 5 சீட்டு 6 சீட்டு உங்களை சுருக்கிக்கிட்டீங்க. அறிவாலய வாயில் காப்பானுவாங்க ஒரு எம்பி சீட்டுக்காக கமல்ஹாசன் போய் நீங்கள் மதிப்பிழுந்து நிற்கிறார். அது அவங்க பிரச்சனை. ஆனால் ஒரு சின்ன கட்சி 0.4% வச்சிருக்கிற ஒரு கட்சி 10 வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி மிரட்டி 10 வாங்குறாங்கன்னா அது சாமர்த்தியம். அது அவங்களுடைய இது. அது இந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே அதை பயன்படுத்திட்டாங்க. ஐயா ராமதாஸுக்கு அப்புறம் இந்த பார்கெனிங்கில் பெரிய அளவில் பிரேமலதா ஆனால் உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. நீங்கள் மக்கள் நல கூட்டணியாகவே பயணிச்சிருந்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையில் அப்பப்போ அரசுக்கு எதிராக நெருக்கடியை கொடுத்துட்டு ஒரு தனித்தன்மையோடு இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஆளுக்கு 10 சீட்டுன்றது திமுக இறங்கி வந்திருக்கும். ஆமாம் இல்லையா? ஆரம்பத்திலேருந்தே பிரேமலதா எப்படி டிமாண்ட் கிரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தாவேக ஆரம்பித்த உடனே
நாங்கள் எங்கள் முடிவை தேர்தல் நெருக்கத்தில் தான் சொல்லுவோம். இப்போதைக்கு நாங்கள் பொதுவாக இருக்கிறோம். அரசின் அவலங்களையும் எதிர்ப்போம். மக்கள் பக்கம் தான் நாங்கள். தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணின்றது முடிவு எடுப்போம்னு சொல்லியிருந்தீங்கன்னா டிமாண்ட் வச்சிருந்தாங்கன்னா ஆனால் நீங்கள் தடிக்க விழுந்தா சிஎம்ஓ போய் பார்க்கறது, தடிக்க விழுந்தா அறிவாலயத்தில் கிடக்கிறது. சார் அதையும் தாண்டி கட்சி எம்எல்ஏக்கள் வந்து கட்சி தலைமையுடைய ஒப்புதல் இல்லாமலே சிஎம் போய் பார்க்குறாங்க. சண்டை, நீ போகிறதா நான் போகிறதான்னு சண்டை, அங்கே சண்டைலாம் நடந்துச்சா ஞாபகம் இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். இவர்கள் உயர்நிலை பொதுக்கூட்டத்தில் சமீபத்தில் நடந்து முடிச்சதுல நான் கட்சி தலைவரா இல்லை அவர் கட்சி தலைவரா அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பேசியதாக தகவல் சார். திமுக செய்த மிகப்பெரிய செயல் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்னு. பத்திரிகையாளர்களை கையில் எடுத்தது, அரசியல் விமர்சகர்கள், சமூக ஆர்வலர்கள், ரிட்டையர்டு ஐஏஎஸ்கள், ரிட்டையர்டு ஆலோசகர்கள், இந்த மாதிரி யாரெல்லாம், அதாவது பாஜக எதிர்ப்பு மனநிலை இருந்தால் போதும், நீங்கள் வந்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு பெரிய பத்திரிகையாளர் நான்லாம் பெருசாக மதிக்கக்கூடியவர், அவருடைய பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். இவர் சொன்னார்னா என்ன, இவர் இதில் என்ன சொல்கிறாருன்னு கவனிப்போம். ஆனால் அவரே ஒரு கூட்டம் கூட்ட அவரை பேச வச்சாங்க திமுக மேடையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முழுசுமாகவே அந்த சைடு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி வேலைலாம் செஞ்சாங்க. அது அவங்களுடைய சாமர்த்தியம். ஓகே, நீங்கள் விழுதும் விழாதும் உங்களுடைய சாமர்த்தியம். உங்கள் கட்சிக்குள்ளே ஒவ்வொருத்தர் கட்சிக்குள்ளே ஆள் பிடிச்சாங்க. நான் தான் சொன்னேன், யார் பேர் உட்பட சொல்கிறேன். முட்டரசன் தான் நான் பேர் சொல்லுவேன், முத்தரசன் சொல்ல மாட்டேன். அவர் முட்டரசன் திமுகவுக்கு விட்டு கொடுத்தாரு. கே பாலகிருஷ்ணன் அங்கே ஜாயின் பண்ணாத குறை தான். அங்கே பீட்டர் அல்போன்ஸு மற்ற இவர்கள். இங்கே விடுதலை சிறுத்தைகளில் வன்னியரசு, இவர் ஆலூர் ஷானவாஸ், பல எம்எல்ஏக்கள். அப்போ இது எல்லாமே என்னென்னா இவர்கள் அனைவரையும் கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் அவங்களோடையே போய் உறவாடி இருந்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அங்கேயே கிடந்தீங்கன்னா. இன்னும் பூச்சி முருகன் வேலையை மட்டும்தான் இவங்க செய்யலை. பூச்சி முருகன் என்ன செய்வார் தெரியும்ல? சிஎம்முடைய கார் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. அவர் வந்து தலைமை நிலை செயலர். அவர் ஆக்சுவலாக தலைமை நிலை செயலர் ஒர்க்கு வேறு. அவர் வந்து கரெக்டாக அந்த நேரம் அங்கே நிற்பார். வந்தோடனே சிஎம் கார் கதவை திறப்பார். அந்த வேலையை மட்டும்தான் செய்யலை. மற்றபடி என்னென்ன இவங்களோட இறங்கி போக முடியும் அந்த வேலைலாம் செஞ்சாங்க. ஈவன் உதயநிதி உட்பட அவர்கள் போய் பார்த்துக்கிறது, பேசுறது, அப்படியே அந்த ஒரு இது இன்பநிதி வந்திருந்தாலும் இன்பநிதியை தலைமை நாங்கள் ஏற்போன்ற லெவலுக்கு போனாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விங்கு மாதிரி நினச்சிட்டாங்க இந்த கட்சிக்கு. துணை அமைப்புகளாக நினச்சிக்கிட்டாங்க. எங்கே போகிற நீ அப்படின்னு. ஒன்று விஜய் இருக்காரு, பாஜக பக்கம் போகவே முடியாது, இந்திய பக்கம் போகவே விஜய் இருக்காருல்ல, விஜயை பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். நீங்கள் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், மக்கள் நல கூட்டணி விஜய் கூட கூட்டணி தான் நாங்கள் போகிறோன்னு போயிருந்தா இவங்க என்ன ஆயிருப்பாங்க? இல்லை, கிரீஷோடங்கர் அதுக்கப்புறம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பண்ண வேலையை இந்த கட்சியில யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா திமுக வந்து மறந்து போயிருப்பாங்க சார். நீங்கள் மக்கள் நல கூட்டணி நாங்கள் தேர்தல் நேரத்தில் இந்த இவங்க சொன்னாங்களே பிரேமலதா, ஜனவரியில் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நான் ஜனவரியில் சொல்கிறேன், பிப்ரவரியில் சொல்கிறேன்ட்டு 2 தடவை வாய்ஸ் ஆஃப் காமன் இது போகிறது, ஆஃபீஸ் போகிறது, விஜயை பார்க்குறது, இப்படியே பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை இவர் ஆதவ கட்சி ஆஃபீஸ் வர வைக்கிறது, அந்த நிர்வாகிகளோட சந்திக்கிறது, இப்படியே பண்ணியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். திமுக கொடுத்துருப்பாங்க சார், மிரண்டு போய் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10வது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவர்கள் இல்லைன்னா அவங்க ஒன்றும் இல்லை. ஆமாம், முதல்ல உங்களுக்கு அடையாளம்னு ஒன்று சொல்கிறேன்ல, அதுதான் ஜெயிக்க வைக்கும். 10%, அதாவது நீங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்தோம் 32-34% தான். மீதி ஒரு 12% வந்ததில்ல, அது வந்து தேர்தல் நேரத்தில் வருகின்ற உளவியல் தாக்கம். அதுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் காங்கிரஸ், இந்த இடதுசாரிகள், விசிகெல்லாம் சேர்ந்து இவங்களோட இருந்தால் தான் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு. அப்போ இவங்க எல்லாம் வெளியில் போனாங்கன்னா லைட்டாக அணிஞ்சிடும், விடியல் இருக்காது. இன்னைக்கு பாட்டு மாறிடுச்சு சார், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் பாட்டு மாற்றிட்டாங்க. ஸ்பீடு பார்த்தீங்களா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர, இப்போ ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்பீடு குறைஞ்சிச்சு பாருங்கள். சரி, அதை விடுங்க. தொடரட்டும் வெல்லட்டும் அவர் போட்டிருக்காரு யார்? கமலாசன். எங்கே வெல்றது? வெல்றதெல்லாம் அவங்க தான், தொடர்றது நீங்கள் உங்கள் இஷ்டம். அங்கே தொடர 140 சீட்டு நின்று வருங்க கமலாசன். ஒரு ரஜினி போய் பார்த்துருப்பார், ரஜினி சொல்லியிருப்பார், மாப்பிள்ள வருஷத்துக்கு 2 படம் கொடுக்குறாங்க, நிம்மதியாக நடிச்சுட்டு. ஸோ ரெட் ஜெயின் சீட் போதும், திமுக சீட்டு வேணாங்கிற அதே மாதிரி போட்டுக்கோ 2 படம். இது இல்லாமல் நீ கொஞ்சம் வெளியில் பண்ணுற, எனக்கு வெளியில் பண்ணுற அளவு சம்பளம் கொடுக்குற அளவு ஆள் இல்லை, உனக்கு கொடுக்குறது ஆள் இருக்குது, பண்ணிக்கோ. நம்ம 2 பேர் தான். ஒருத்தருக்கு ரேஸ் ஓட்ட போயிட்டார், ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருக்காரு. இப்போவும் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம 2 பேர் தான், வேறு எவனும் இல்லை. சேர்ந்து வேறு படம் நடிக்க போகிறாங்க. சேர்ந்துலாம் நடித்தாலும் அந்த படம்லாம் பெருசாக இதாகாது. அது என்னமே அது கைவிடப்படணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது ஒரு விஷயம். ஏன்னா இவங்க இந்த கதைலாம் உருட்டுவாங்க, தேர்தல் நேரம்ல சேர்ந்து நடிக்க போகிறா அதுன்னு உருட்டுவாங்க. ரஜினிக்கு அந்த என்ன படம் அது, ஜெயிலர் 2 வருதுல்ல, ஆமாம், அப்போ ரஜினி டக்குன்னு வெளியே வருவாப்பில், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாப்பில். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவர் தெரிஞ்சுக்கிட்டு உஷாராயிட்டார். ரெட் ஜெயின்ட்டு ஒப்பந்தம், நம்மளுக்கு எம்பி இருக்குது, கூட இருக்கிற 6 பேருக்கு என்னன்னா நமக்கு என்ன. நான் என்ன கேட்குறேன், வைகோ தேர்தலை புறக்கணிச்சார் 2011. ஆமாம், அதே பைத்தியத்தை இவரம் பண்ணுறாரு. ஏன் 6 பேருக்கும் 6 உதயசூரியன் நிற்க வைங்களா? ஆமாம்,
6 பேரும் எம்எல்ஏ தான் இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன கட்டு போகுது? உங்கள் மேலே நம்பிக்கை தான் உங்களோட இருக்க போகிறாங்க. ஆனால் நான் வந்து இவன் என்ன சொல்கிறாரு, டார்ச் லைட் சின்னத்தில் 40 லட்சம் ஓட்டு வாங்கணும். இப்போ சின்னமே இப்போ அந்த சின்னமே இப்போ மட்டும் நான் போகாம தானே போகுது. அடுத்த தேர்தலில் வேறு யாருக்கா ஒதுக்கி ஒரு 6 உதயசூரியன் கொடுத்துருந்தாலும் அவர் கமல் கூட செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திமுகவே செலவு பண்ணி ஜெயிக்க வச்சிருந்திருப்பாங்க. ஏங்க காலையில் கதவை தட்டி இருந்தா நான் வேஷ்டி கட்டுவானா, வேஷ்டி சட்டை கட்டிட்டு வெளியே வா அப்படின்னு எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்க. பூ வச்சு பொட்டு வச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? நின்று கையெடுத்து கும்பிட்டா மட்டும் போதும். மதியானம் சாப்பாடு முதற்கொண்டு அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவர் ஸ்நேகன், மௌரியா, அந்த அருணாச்சலம் சார் அப்படின்னு பல பேரும் வந்து, முரளியா பாஸு 4, செந்தில் ஆறுமுகம், இவங்களாம் 5 வருஷம் காத்திருந்தாங்கல்ல. இப்போ அவங்க என்ன நம்பிக்கையில் இருந்தாங்க? தலைவர் போய் முதல்ல விழுந்துட்டார், இனி நமக்கு கண்டிப்பாக எதிர்காலம் இருக்குதுன்னு. சரி நீங்கள் என்ன பண்ணிடணும்? ஏங்க 3 நிற்கிறோம், 3 உதயசூரியன் நிற்கிறோம், ஏதாவது பேசி இல்லாட்டி தான் இருக்கார போர்வால் உங்களுக்கு உதாரணம். 2 தார்ச்சி, 3 உதயசூரியன், இப்படி ஏதாவது இதான். இதை வந்து பெருமையாக வேறு. அது இவர் திரும்ப இவங்க 2 பேருக்கு என்ன வேலை தெரியுமா? திருமாவளவனுக்கும் கமலுக்கும் தமிழில் இருக்கிற வார்த்தைகளை கண்டுபிடிச்சி எதை போட்டு ஊட்டி இன்னி கூட ஊட்டிக்கிறாப்புல வியூச்சமாக என்னமோ போட்டுக்கிறாரு. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். சீட்டு கம்மி வாங்குறதுலாம் பிரச்சனை இல்லை தலைவரை, வெளியே அசிங்கமாக பேசுவாங்க தலைவர், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இல்லை தலைவரை, ஏதாவது வழக்கமாக சொல்கிறது சொல்லுங்கள். மத சார்பற்ற சக்திகள் வெல்ல வேண்டும், பாஜக உள்ளே வந்துடும், சனாதன சக்திகள் உங்களுக்கு நான் சொல்லியா தரணும்? எங்களுக்கு தான் பிரச்சனை, பேப்பரில் எழுதி வச்சு படிக்கணும். உங்களுக்கு மைக் கொடுத்தா பிடுங்குற வரைக்கும் பேசிகிட்டு இருப்பீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? போங்க பேசுங்க அப்படின்னு. சார் தேமுதிகவுக்கு தான் ஜாக்பாட்டா சார்? ஆமாம், ஆனால் தேர்தலில் ஜாக்பாட் இல்லை. தேர்தலில் வெல்ல மாட்டாங்க. வருத்தப்படுவார் ஸ்டாலின். எதுக்கு உங்களுக்கு 10 கொடுத்தோம் ஊரே கைகொட்டி சிரிக்கும். ஸோ மற்றவர்களுக்கு கிரெடிபிலிட்டி இருக்குது சார். நின்னா ஆட்கள் இருப்பாங்க, ஜெயிக்க வைப்பாங்கங்கிற கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஒரு மிகப்பெரிய பிளெண்டரை வந்து திமுக பண்ணிடுச்சுங்கிறத வந்து திமுக தொண்டர்களே சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க சார். அதுதான் சார் இதில் வந்து நீங்கள் திமுக நான் ஒரு பட்டியல் போட்டேன் அவருக்கு தான். எஸ், ஃபஸ்ட்டு குடும்ப உறுப்பினர்கள் குடும்பம், செகண்டு முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய பிள்ளைகள், அமைச்சர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த குடும்பம், தேர்டு குடும்ப உறுப்பினர்களுடைய கார்ப்பரேட் நண்பர்கள் அந்த மாதிரி, ஃபோர்த்து இல்லை தேர்டு கூட இது வச்சுக்கலாம், அதிமுகவிலேருந்து மற்ற கட்சியிலேருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு, ஃபோர்த்து குடும்ப உறுப்பினருடைய கார்ப்பரேட் நண்பர்கள் இந்த இது, ஃபிஃப்த்து ஏற்கனவே இருக்க மாவட்ட செயலாளர்கள் வசதி படைத்தவர்களுக்கு, 6வது இடம் தான் புதுசாக எவனாவது ட்ரை பண்ணணும். இந்த 5 அடுக்கை தாண்டி நீங்கள் வாங்க முடியுமா? போஸ்ட் ஓட்டு பிரச்சாரம் பண்ணு, தேர்தல் நேரத்தில் விட்டமின் சி கைக்கு வரும், அதை வச்சுக்கிட்டு தெம்பார், அவ்வளோதான். இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் இதில் ஏதாவது மாறுதல் இருந்தால் சொல்லுங்கள். இதுதான் திமுகவுடைய இன்றைய கட்டமைப்பு. ஓகே சார், அப்படியே அதிமுக கூட்டணிக்கு வரலாம் சார். பல விஷயங்களில் கொஞ்சம் முன்னாடி போயிருக்காங்க. தொகுதி பங்கீடு, இடங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வாக்குறுதிகள் கொடுப்பது, வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சாச்சு, அப்படி முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சாச்சு. களத்தில் இந்த மாதிரியான வேலைகளில் முந்துற மாதிரி தெரியுது. கொஞ்சம் அவர் எப்போவே ஃபஸ்ட் லுக் விட்டார், டீசர் விட்டார், ட்ரைலர் விட்டார், மெயின் பிக்சர் விட்டார். தேர்தல் அறிக்கை என்ன மாதிரி பேசுது? அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தேர்தல் அறிக்கையில். இவங்க நாளைக்கு எது சொன்னாலும் எடுபடாது. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர்கள் சரியாக தேர்தல் அறிக்கை நிறைவேற்றலைன்னு இவர் அதை இருக்கிற மைனஸ்லாம் அங்கே பண்ணிட்டார். 7.5% நீட்டை 10% ஆகிட்டார். ஆமாம், காக்குவோன்றார். மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்வேன், வந்தவுடனே ரத்து பண்ணுவேன்றார். 3 சிலிண்ட்ரு, பெண்களுக்கான அதிக திட்டங்கள், விலையில்லா வாகனம், தொழில் தொடங்க நிதி, அரிசி அட்டை வச்சுருவனுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு. நீங்கள் பல ஏழைகள் வீட்டில் கனவாக இருக்கும்ல, செகண்ட் ஹேண்டில் வாங்கி வச்சுருப்பாங்க, அது ஃப்ரிட்ஜு ப்ளஸ் 10,000 ரூபா அந்த இது மாதிரி பல விஷயங்கள். மது கடைகளை குறைக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. மதுவிலக்குன்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க சார். அது பண்ணவும் முடியாது. நீ ஒரு 4 தலைமுறையை உருவாக்கி வச்சுக்கிற. அவன் காலைல வெந்திக்கும் போது ஒரு கட்டிங்கில் போட்டால் தான் அவன் சிந்தனையே வேலை செய்யும். அதனால் அதை விட்டுருங்க. அதை படிப்படியாக குறைப்பது, போதைப் பொருட்களுக்கு எதிரான அந்த இது முதலமைச்சர் கீழே அந்த அமைப்பு இயங்கும். இது எல்லாமே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இன்னும் என்ன கேட்டால் அம்மா உணவகத்தை சீரமைப்போம், இன்னும் பல விஷயங்கள் அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இதாக இருக்கும். இது எல்லாமே நம்பிக்கை தர விஷயம். நீங்கள் 3 சிலிண்ட்ரு ஃப்ரீனா நம்புவான். நீங்கள் சிலிண்டர் 1 ஃப்ரீனா கூட நம்ப மாட்டான். ஏன்னா சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னா அதே தரலன்னுவான். ஆமாம், மானியம் தரேன்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பமே 6 சிலிண்டர் யூஸ் பண்ணால் மாதம் 50 ரூபா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே இவங்க கொடுக்கல சார். பெரிய குடும்பமே கிடையாது சார், சாமானிய ஒரு நடுத்தர குடும்பமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு
நிச்சயம் ஒரு 10 சிலிண்டருக்கு மேல தான் அவங்க யூஸ் பண்ற மாதிரியான வருது சார். அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல சார். அதான் அப்படி பேசுகிறீங்க. ஒரு குடும்பம் 3 சிலிண்டர் 2 பேர் இருந்தால் 3 சிலிண்டர் தான் ஒரு வருஷத்துக்கு யூஸ் ஆகும். 60 நாள் வரும். 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர். இப்போ கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ? 6 சிலிண்டர் சார். அதிகபட்சம் சார் குடும்பம் பெருசா இருந்தா அதிகபட்சம் 9 சிலிண்டர். அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் நடக்காது. அதனால் எப்போவாவது வீட்டில் சிலிண்டர் புக் பண்ண சொன்னால் புக் பண்ணுங்க. எப்போ காலி ஆகுதுன்னு கேட்டுக்குங்க. கொஞ்சம் வீடு விஷயத்தில் தக்காளி விலை வெங்காயம் விலைலாம் கேட்டுக்குங்க. அது ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்களுக்கு. அதனால் உங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது கட் பண்ணாமல் போடுங்க. இதில் என்னென்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரு 3 சிலிண்டர்னால 6 சிலிண்டர் யூஸ் பண்ணுற குடும்பத்துக்கு பாதி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு சொல்ல வரேன். இது ஒன்று. பத்திரிகையாளர்களில் காட்சி ஊடகத்தில் வேலை பார்க்குற பிரிண்ட்டு அச்சு ஊடகம் சரி அதான் ரெண்டும் ஒன்று தான். அச்சு ஊடகம் காட்சி ஊடகத்துக்கு மட்டும்தான் அக்ரெடிஷன் கார்டுன்னு இருந்தது. இவங்க எல்லாம் நம்மளை கீழ்பார்வை பார்ப்பானுங்க. நீ இப்போ படிச்சுட்டு இதில் நாங்கள் ஹெட் மாஸ்டரானா கூட நம்ப மாட்டானுங்க. இன்றைக்கி இணையதளம் எதுவும் இப்போ நீங்கள் வெப்சைட்டு உங்களுக்கு இது இருக்குது, வெப்சைட் இருக்குன்னா நீங்கள் அக்ரெடிஷன் கார்டு வாங்கலாம். இது இல்லாமல் பத்திரிகையாளருடைய அனைத்து சலுகைகளும் உண்டு. அதே மாதிரி ஓய்வூதியம் அக்ரெடிஷன் கார்டு இருக்கணும், அது இருக்கணும், லோட் டூஸ் இருக்கணும், ரோட் அது இதுன்னு. நான் 20 வருஷமாக ஒர்க் பண்ணையா, இப்போ விலகிட்டேன், இல்லை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டானுங்க, நான் அப்படி இருந்தேன், கட்டுரெல்லாம் எழுதிக்கிறேன், அதெல்லாம் தெரியாது. இப்போ என்ன ஆகுற அப்படி மாதிரிலாம் இப்போ இருந்தது. அது எல்லாத்தையும் நீக்கிட்டார். ஒரு குறிப்பிட்ட வருஷம் அதான் ஒரு சங்கம், ஒரு லெட்டர் இவர் இருந்தார், உண்மையிலேயே இது மாதிரி இருந்தார் அப்படின்னால உங்களுக்கு ஓய்வூதியம் இதெல்லாம் கொண்டு வரணும். இது எல்லாமே வரவேற்க தகுந்த விஷயங்கள். 2வது சீட்டு. நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன். பாஜகவுக்கு 25 தொகுதிகள் தான். ஆமாம், அது நீங்கள் தலைப்பாக போட்டிருந்தீங்க போன தடவை இல்லை? ஆமாம், பாஜகவுக்கு 25 தானே. அதுக்கப்புறம் எனக்கு வந்த தகவல் 29 வரைக்கும்னாங்க. 27 கொடுத்துருக்காங்க. அதையும் நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். அதில் எல்லா இடமே பார்த்தீங்கன்னா 1 குறையும். மற்றபடி 90% நான் போட்டது கரெக்டாக வந்தது. பாஜக என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு தொகுதி மேட்ரு இல்லை, இடங்கள் தான் மேட்ரு. இடங்கள் தான். அப்போ நாங்கள் ஜெயிக்கக்கூடியதாக கொடுங்க, டபுள் டிஜிட் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு 27 கொடுத்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா 20க்கு ஆள் இருக்குது, 7க்கு ஆள் இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? இந்த லட்சத்தில் நம்ம பத்திரிகையாளர்கள் 80 தொகுதி கேட்கும், 90 தொகுதி கேட்கும் பாஜக. அந்த ஆள் இல்லைன்னா ஆள் இருப்பாங்க ஜெயிக்கிறதுக்கு. வாய்ஸான சவுண்டான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த பணபலம் படைபலம் அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் தேடிக்கிட்டே அதை பண்ணுறாங்க. அதனால் அவர்கள் ஏற்கனவே பிரிச்சுட்டாங்க. விஜய் வரானோன்னு ஒரு குழப்பம் வந்துச்சு. சீட்டுகளை குறைச்சிக்க வேண்டியிருக்கும், அவங்கவுங்க குறைச்சிக்கணும் அப்படின்னு. இவன் அதிமுக கிட்டத்தட்ட 15 தொகுதி வரைக்கும் குறைச்சிக்க ரெடியாக. ஓகே, பாஜக எல்லாமே குறைச்சிக்க ரெடியாக இருந்தாங்க. இவர் அப்படி இப்படின்னு இந்த நினைத்தால் இன்றைக்கும் ஜெயபிரதா அந்த நடிகை இருப்பாங்க, ஹீரோயின், இப்படின்னும் கமல் நொந்து போயிடுவாப்புல ஏதாவது ஒன்று சொல்லி தோலன்னு. அந்த மாதிரி விஜய் பண்ணோன்னா ஒரு கட்டத்தில் நீ போயிட்டு வர சார், உன் கட்சிக்குள்ளே தான் குழப்பம்னா வெளியே வந்தாலும் இதே எப்போ பார்த்தாலும் குழப்பிய மனநிலையே இருக்க கிளம்புன்ட்டாங்க. ஓகே, அதனால் இப்போ அவங்களுக்கு உடனே சீட்டை பிரிச்சுக்கிட்டாங்க, அந்த தொகுதியை பிரிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி பட்டியல் வெளியிட்டாங்க. பயங்கரமான பட்டியலில் அது குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். எடப்பாடியில் யார் நிற்பா, நத்தமில் யார் நிற்பா, நத்தமிழ் ஒரே ஒருத்தர் மட்டும் மயிலத்துக்கு மாறுறான்னு தகவல் வந்தது. அவர் மயிலத்துக்கு மாறிட்டார். அதனால் இது வழக்கமான இல்லை. மொத்தம் 23 பேரில் 22 பேர் அமைச்சர்கள். அரியலூர் வேட்பாளர் கொறடாவாக இருந்தவர், அவரை வேறு அமைச்சர்ன்ட்டாங்க. அரியலூரில் முன்னாள் அமைச்சராக இருந்தால் அரியலூரே போட்டி போடுகிறார்னு ஒரு சேனலில் தாமரை ராஜேந்திரன் அவர்கள் செய்தி வாசி. அவர் கொறடாவாக இருந்தவர். அதனால் இதுதான் அவர்கள் அதை முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக போகிறார்கள். ஓகே, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு கட்சி தாவேகா, அதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க? 27ஆம் தேதி ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் மாமல்லபுரத்தில் நடக்க போவதாக. ஒரு இல்லை, முழு வேட்பாளர் அறிமுக கூட்டம். ஓ, கிட்டத்தட்ட 234 தொகுதியும் அறிவிச்சு வேட்பாளர் ஐடென்டிஃபைலாம் பண்ணியாச்சா? வேட்பாளர் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேட்பாளர்களுக்கு மனு தாக்கல் உட்பட ரெடி பண்ணுறாங்க. ஓகே, 3-5 நாளாக மனு தாக்கல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏதாவது நம்ம அடிக்கடி சொல்லியிருந்தோம்ல, கடைசி நேரத்தில் ஏதாவது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் இவங்க ரெடி பண்ண அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மைனஸில் இருந்தாங்க தெரியுது. அப்புறம் வக்கீல்களை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி, இவங்க வக்கீல் இல்லை, இவங்க வக்கீல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க, இவங்க வழக்கறிஞர் வெளியிலேருந்து ரெக்ரூட் பண்ணி சிடி நிர்மல்குமார் வெளியிலேருந்து ஆளெல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க இந்த தேர்தல் அதிகாரி மாதிரி என்ன இந்த பேப்பரில் எடுத்துருவா, ஓடு சீக்கிரம் போ, அதுவா இதுவா நோட்டரி பப்ளிக் அதுன்னு வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. வேட்பாளருக்கு ஆள் எங்கன்னு கேளுங்க, அதுதான் மேட்ரு. ஆள் மட்டும் ஆளுக்கு ஆள் ரெடி பண்ணிக்கிறாங்க. புஷி அந்த விஷயத்தில் ஃபெயிலியரு.
ஜானு, அந்த கட்சியிலே இல்லாத விஷ்ணு ரெட்டி. கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. அப்புறம் ஆதவ், சிடி நிர்மல்குமார், இவங்களாம் அவங்க ஆளை திணிச்சிருக்காங்க. இது இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் கடன் வாங்கிக்கிறாங்க. நம்ம சின்ன ஸ்கூலில் சொல்லி தருவாங்கல்ல, 19ல் 30 போனால் எவ்வளோ அப்படின்னா 0 9 போட்டுக்கோ, 1ல் 3 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கிக்கோ சேர்த்துக்கோ அப்படின்னு வரோம்ல. ஆமாம், அந்த மாதிரி பக்கத்தில் கடன் வாங்கிக்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்து வாங்க, இதுலேருந்து வாங்க, அதுலேருந்து வாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு. ஓ, அந்த மாதிரி நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட காங்கிரஸ்காரங்க. இன்னைக்கே காங்கிரஸ்ல ஒருத்தர் வந்து இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் நான் போட்ட பண்ணியிருக்காங்க. 3 முக்கிய நிர்வாகிகளில் நான் போட்டிருப்பேன். சத்தியமூர்த்தி பவனில் நிழல் தலைவராக ஒருத்தர், மீடியா அவர் ஈவெண்ட் பண்ணுறவர், அவர் தான் அது செல்வம். இன்னொருத்தர் சொல்லிடலாம் நாளைக்கெல்லாம் எப்படி மேலே எதுனா போகிறேன், மகாத்மா சீனிவாசன் ஒருத்தர் சேவாதள தலைவர். இன்னொருத்தர் அவர் பெத்தம்மா இந்த பெத்து ராஜா 3 பேர் வரும் அவர். அந்த மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதாவது காங்கிரஸில் இருக்க ஒரு புள்ளிகளுக்கு தாவேக்காவில் சீட்டு தராங்க, அப்புறமா அவங்க அங்கே போயிடுவாங்க, காங்கிரஸ்க்கே போயிடுவாங்கங்களா? காங்கிரஸ் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போ போங்களேன், நேராக போய் வேஷ்டிலாம் வேறு கட்டிக்கிறீங்க, போயிட்டு கோபண்ணான்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நான் காங்கிரஸில் இருக்கிறேன் சார். கோபண்ணாவுக்கு எனக்கு நல்லா தெரியும் சார். தெரியுமா? அப்புறம் என்ன பிரச்சனையே இல்லை. இப்போ நான் போனால் தான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் அறிமுகப்படுத்தணும், சார் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன்னு. அப்போ உங்களை பார்த்துனா வாங்க தாமரை அப்படின்னாப்புல, பேர் தான் தாமரை சார், மற்றபடி நான் வந்து கை தான், நீங்கள் வந்து இந்த ஸ்போக்ஸ் பர்சனில் என் பேரை போட்டோன்னா போட்டுருவாப்புல. நீங்கள் போய் 10 சேனலில் பேசலாம், யாரும் உங்களை கேள்வியே கேட்க மாட்டாங்க. தேவைப்பட்டால் காங்கிரஸையும் திட்டலாம், காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சனாக உட்காந்துன்னேன் திருச்சி வேலுசாமிலாம் பண்ணிகிட்டு இருக்காருல்ல அது மாதிரி. அதனால் காங்கிரஸ் மட்டும் கவலையே இல்லை. இந்த 10 பேர் நாளைக்கு அங்கே போயிடலாம், சும்மா அப்படி வந்துட்டு போகிறது மாதிரி தான் இதுதான் நடக்குது. அது மற்ற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்ததில் பேசலாம் சார். அதாவது திமுக வேட்பாளர் பட்டியல் வந்து அதிமுக முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திமுக சரிசமமாக வந்த பிறகு மண்டலங்கள் வாரியாகவே நாம் விரிவாக பேசலாம் சார். என்ன குறித்து பேசிய நன்றி.